எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இங்கே வந்துட்டுருக்கீங்க ட்ரீட்மெண்ட்க்கு? 2 வருஷமாக வந்து இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க? 7 மாதம். எல்லாமே நல்லா இருக்கு மேடம். எல்லா சிஸ்டருமே டாக்டர்ஸ் எல்லாமே நல்லாமே பார்க்குறாங்க. எல்லாருமே யாருமே எதுவுமே இது பண்ணுறதில்ல. எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு பார்க்குறாங்க. இல்லாதவங்க கடவுள் பூ கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு சின்ன ஒகேஷனுக்கு எங்களோட இன்விடேஷன் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதுக்கு மெயினாக செலிப்ரேஷன் வச்சுருக்கோன்னா, இதே இடத்துல இதே வெயிட்டிங் ஹாலில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கஷ்ட நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அதே இடத்துக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தோடு வந்திருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாருமே நாங்கள் வந்து சோகத்தில் தான் பார்த்துருக்கோம், அழுது தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அதே முகங்கள் ஒரு மலர்ச்சியோடு வரும்பொழுது உங்கள் துக்கத்தில் நாங்கள் பங்கு போட்டுக்கிட்டோம். இப்போ உங்களோட சந்தோஷத்துலேயும் நாங்கள் ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ரொம்ப சின்ன செலிப்ரேஷன். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடுதான் ஒரு 20 வருஷம் ஜேர்னி ஆஃப் ஏஆர்சியில் நம்ம கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் தம்பதியர்கள் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. சிறப்பான வைத்தியம் எடுத்துட்டு சந்தோஷமான கப்பல்ஸா தம்பதியரா வெளியில போயிருக்கிறாங்க. வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய் ஆசையோடு நான். நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படினு சொன்னோனே உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்தது? அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அம்மா. நிறைய கேள்வி யாரெல்லாம் கரெக்டா பதில் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பேபி ஒரு gift இருக்கு. மேடம் கையால வாங்கிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கப்பல் நான் வந்து கேள்வி கேட்டதுக்கு அழகா பதில் சொன்னேன். கௌரியா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுறோம். நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. உங்கள் எல்லாருக்கும் உங்களோட இந்த பேரண்ட்ஹுட், இந்த ஜேர்னி, இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சேஃபாக போகும். குழந்தை நல்லபடியாக உங்கள் கூட சேஃபாக பெற்றெடுக்கிறதுக்கு ஏஆர்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதை இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.